நம்ம எப்படி நம்மளோட ட்ரீம் லைஃப்பை நம்ம ரியாலிட்டிக்கு கொண்டு வரலாம், நம்மளோட கரண்ட் லைஃபே வந்து நம்மளோட ட்ரீம் லைஃபை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும்னா, நமக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படின்னு தெரியணும். என்ன வேணும், நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னைக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், இல்லை நம்மளோட லாங்கர் கோல்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் பார்த்தா எப்படி இருக்கணும், நமக்கும் நம்ம ஸ்பௌஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், நமக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அது ஒன். நமக்கும் நம்ம ப்ரொஃபஷன் எப்படி இருக்கலாம், நம்ம வந்து இன்னும் டவுன் த லைன் ஒரு 2 வருஷத்துல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு 5 வருஷத்துல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு 10 வருஷத்துல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது முதல்ல நம்ம என்ன தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு வச்சுட்டு பி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் இட். அப்படின்னா நமக்கு அதுல என்னென்ன வேணும்ன்ற எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லணும். ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே எனக்கு வந்து இந்த வேலை இருக்கணும், அந்த வேலையில நான் இதெல்லாம் செய்யற மாதிரி இருக்கணும், அந்த வேலையில வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், அந்த வேலையில வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், அந்த வேலை எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அது நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் என்னன்னு கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், அது எந்த டைம்குள்ள நடக்கணும் அப்படின்றதே நம்ம யோசிக்கணும். இன்னும் இப்பத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள நம்ம அது வேலைக்கு போனோமா, இல்ல 3 மந்த்ஸ்க்குள்ள போனோமா, இல்ல 1 மந்த்க்குள்ள போனோமா, அந்த டைமையும் நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது இன்கேஸ் அது நீங்க கிடைச்சதுன்னா, உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சதுன்னா, நீங்க இன்டர்ன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் வாட் யூ வில்லிங் டு டூ அப்படின்றத நம்ம தெளிவா இருந்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேலை எனக்கு 3 மாசத்துக்குள்ள கிடைச்சதுன்னா, இன் ரிட்டர்ன் நான் வந்து லைக் நம்ம வேண்டிட்டு ரிட்டர்ன் செய்வோம்ல, அந்த மாதிரி ஏதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குதுன்னா, இன் ரிட்டர்ன் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இன் ரிட்டர்ன் வந்து நான் டெய்லி யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், இல்லை இன் ரிட்டர்ன் நான் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன், ஸோ இது கிடைச்சதுன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த விஷயம் நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்களோ அதையும் தாண்டி யோசிக்கணும். அந்த விஷயம் நடந்ததுக்கும் தாண்டி என்ன பண்ண போறீங்கன்றது யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங், அந்த விஷயம் கிடைச்சதுன்னா உங்க லைஃப்ல நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன யோசிப்பீங்க, எப்படியெல்லாம் உங்க தாட் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்க லைஃப் எப்படி மாறும் அப்படின்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க உங்களோட ஐடியலான வேலைக்கு போகும்போது நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு போவீங்க, அங்க உங்களோட வேலையில கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அண்ட் அங்க வந்து உங்களுக்கு அந்த வேலையில நுணுக்கமா என்னென்ன பண்ண பிடிக்கும். இப்ப நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆர்கிடெக்டா இருந்து நீங்க ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு ரூமை எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து யோசிச்சு வைக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு தெளிவா இருக்கு, எனக்கு என்ன வேணும்னு தெளிவா இருக்கு, எந்த பீரியட்குள்ள வேணும்ன்றது தெளிவா இருக்கு, கிடைச்சா என்ன பண்ணுவேன்றது தெளிவா இருக்கு, அதுல இருக்கிற இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் என்னென்னன்றது எனக்கு தெளிவா இருக்கு, இது எல்லாமே தெளிவா இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது அதுக்கான பிளான். ஸோ எப்படி நான் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்ட் ஜாபுக்கு போறது அப்படின்ற அதுக்கான பர்டிகுலர் பிளான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ அதுக்கான பிளான், ஓகே இப்போ அந்த ஆர்கிடெக்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்கிடெக்சர் கிராஜுவேட்டா இருக்கேன் அப்படின்னா எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போடலாம், ரெஃபரல் யூஸ் பண்ணலாமா, இல்லை எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்ல அந்த மாதிரி கம்பெனிஸ்ல யாராவது ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்களா, இல்லை நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்கிடெக்டாவே ஆகலாமா அப்படின்ற ஒரு பிளான் நீங்க வந்து கரெக்டா லே டவுன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராப்பர் டைம் ஸ்டாம்ப்ஸ். என்னென்ன டைம்ல என்னென்ன பண்ணணும், இந்த டைம்குள்ள நான் அப்ளிகேஷன்ஸ் போடணும், இந்த டைம்குள்ள வந்து எனக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும், இந்த டைம்குள்ள நான் அந்த வேலை ஜாயின் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற டைம் லைன் போடணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஹோல் சினாரியோ இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மென்டல் இமேஜா இதெல்லாம் டெய்லி நடக்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா நான் வந்து டெய்லி அப்ளிகேஷன்ஸ் போடுற மாதிரி, செகண்ட் நான் இன்டர்வியூ சூப்பரா அட்டென்ட் பண்ற மாதிரி, தேர்ட் எனக்கு அந்த ஜாப் கிடைக்கிற மாதிரி, ஃபோர்த் நான் அந்த ஜாப்ல போய் என்ன பண்ணுவேன், ஃபிஃப்த் அந்த ஜாப்ல நான் போய் இதெல்லாம் பண்ணும்போது என் லைஃப் எப்படி மாறும், சிக்ஸ்த் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன். இந்த ஹோல் 6 ஸ்டேஜஸையும் நம்ம ஒரு மென்டல் இமேஜா நம்ம மைண்ட்ல ரன் பண்ணி பார்க்கணும். இதை நம்ம எப்பவுமே ரன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து வித் எவ்ரி thought of us we are reaching towards the goal. நம்ம எப்பவுமே இந்த கோல் டுவர்ட்ஸ் போயிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது ரெக்கார்ட் யுவர் ஆக்ஷன்ஸ். நீங்க இது யோசிக்கும் போது நீங்க நிஜமாவே அதை ஃபீல் பண்றீங்களா, நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அதை யோசிச்சு ஃபீல் பண்ணும்போது அதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்களா, ஒவ்வொரு நாளும் உங்களோட கோல் டுவர்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். அண்ட் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அண்ட் உங்களோட ஒவ்வொரு எஃபர்ட்டுக்குமான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் போது ஜஸ்ட்
wait and enjoy. Thank you.